இந்த பிரீத்தி பெஸ்டிஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய குக்கர் பிராண்ட் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தான்டா, உங்களுக்காக தான். எங்க அண்ணன்டா பிலாராம் அண்ணன்டா நேற்று பக்ரீத்துக்கு பிரியாணி செய்யலான்னு போயிருக்காரு. தலைவா கண்டிப்பா பிரியாணி செய்யறோம், முக்கியமா பிரியாணி பொடி இல்லாமே பிரியாணி செய்யறோம். நம்ம தான் பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு குக்கரை. பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போது குக்கர் அடிச்சிருச்சு. சரி, அன்னைக்கு நைட்டே இன்னொரு குக்கரை வாங்கி பிரியாணி செய்யலாம் போயிருக்காரு, அதுவும் அடிச்சிருச்சு. ரெண்டாவது குக்கர் வெடிச்சிருச்சு, என்ன பண்றது? ஒரு குக்கர் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். 11வது குக்கரு மறுபடியும் வெடிக்கிற மாதிரி இருக்கே, குக்கர் வெடிச்சு எப்படி இருக்கு பாருங்க, இதை நான் எப்படி கழுவுறது? பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போது குக்கர் வெடிச்சிருச்சு, அதான் மறுபடியும் புது குக்கரு, தெரியுதா? புது குக்கரு வெடிச்சு போச்சு. 13வது குக்கர் வெடிச்சு போச்சு. என்னடா குக்கர் செய்றீங்க நீங்க எல்லாம்? 12 குக்கர்ரா வரிசையா அடிக்க வச்சிருக்காரா, 12 குக்கர்ரா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம், அந்த குக்கர் பிராண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 10-12 குக்கர் எடுத்துட்டு போய் எங்க அண்ணனுக்கு கொடுங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங்கா இருக்கும். பாவண்டா காப்பி தூள்லாம் போட்டு சமைச்சிட்டு இருக்காருடா. நம்ம பிகங்காய் தொக்குக்கு ஃபர்ஸ்ட் புருத்தூள் பரபரண்டு பார்த்து செஞ்சுடுங்க.